ஒரு பொண்ணு எத்தனை ஆண்கள் கூட வேணும்னாலும் விருப்பப்பட்டு வாழலாமா? ஆண்கள் சிக்கி சீரழிகிற மாதிரி தண்ணி, தம்முன்னு எல்லா பழக்கத்தையும் கற்றுக்கிட்டு அவங்கள மாதிரியே அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாமா? இதுதான் பெண் சுதந்திரமா? இதுதான் ஃபெமினிசமா? இந்த மேட்டர்லாம் தமிழ் சினிமா எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கு? வாங்க இன்னைக்கு இதை பற்றி தான் பேச போகிறோம். ஆண் பாவம் பொல்லாதன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் சூடோ ஃபெமினிஸ்ட் பற்றியும் ஃபேக் ஃபெமினிஸ்ட் பற்றியும் பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, அப்படி பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு ஃபெமினிசம்னா என்னென்னு சொன்னாங்களான்னா அதை படத்தை பற்றி நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி கோலிவுட்டில் ஃபீமேல் சென்ட்ரிக்கான மூவிஸ் எக்கச்சக்கமாக ஏகப்பட்டது வந்திருந்தாலும் சில படங்கள் தான் கொண்டாடப்பட்டிருக்கு. அதில் அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க, இதுவரை தமிழ் சினிமாவில் பெண்கள் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க, இது மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா ஆண் பாவம் படம் எப்படிப்படுதுன்னு சொல்ல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் தமிழ் சினிமா பெண்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களாகவும் எது சொன்னாலும் சரிங்க சரிங்கன்னு எதிர்த்து பேசாமல் அடங்கி போகிறவங்களாகவும் தான் போர்ட்ரே பண்ணியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேல் சாவனிஸ்டிக் மென்டாலிட்டி, அதாவது ஆணாதிக்க மனநிலையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. இருந்தாலும் லாஸ்ட் 2 டிகேடாக ஃபீமேல் கேரக்டரோட எம்பவர்மெண்ட், அவங்களுக்கான ஃப்ரீடம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ், ஃபீமேல் ஃபீலிங்ஸ்னு பேசுகிற படங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. மேல் கேஸ்னு ஒரு மேட்ரு இருக்குது. அது என்ன ஏதுன்னு சிம்பிளாக சொல்லணும்னா, சினிமா ஆண்களை சந்தோஷப்படுத்த அவங்க பெர்ஸ்பெக்டிவில் தான் எடுக்கப்படுது. எழுதுகிற கதையிலிருந்து எடுக்கிற ஷார்ட் வரைக்கும் எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க லாரான்ற ஒரு ஆய்வாளர். அந்த வகையில் நிறைய படங்கள் பெண்களை வெறும் ஷோகேஸ் மெட்டீரியலாகவும் விஷுவல் ப்ளஸருக்காகவும் ஹீரோவுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரியும் சும்மா சில சீன்ஸில் வந்துட்டு போகிறவங்களாகவும் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் ஆண்கள் தான் படத்தோட இம்பார்ட்டன்ஸ் கேரக்டராகவும் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்குன்னு தனியாக எந்த ஒரு ஆர்க்கும் இல்லாமல், கேரக்டரைசேஷன் இல்லாமல், இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தாங்கிற மாதிரி சப்போர்ட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோயின்ஸை ஒரு மேல் சப்போர்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலாக கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பேட்டர்னில் ஹீரோயினை வச்சு தமிழில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சால் அதெல்லாம் என்னென்னு கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஹீரோயின் இன்ட்ரோ. ஹீரோயின் இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய விஷுவல் அண்ட் செக்ஷுவல் ப்ரெஷரை டெம்ப் பண்ணுற மாதிரி ஹீரோயினுக்கு க்ளோஸ்அப் ஷாட்ஸில் இன்ட்ரோவே செக்ஷுவல் அப்பீலிங்காக தான் இருக்கும். இப்படி பண்ணுறனால அந்த ஃபீமேல் கேரக்டர் ஒரு ஹியூமனாக கேரக்டராக படத்துக்குள்ளே வராமல் ஒரு ப்ளஷர் கிவிங் சப்ஜெக்டாக இன்ட்ரோ பண்ணப்படுறாங்க. அப்படி தான் போர்ட்ரேவும் பண்ணப்படுறாங்க. அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் லவ் சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் தவிர ஸ்டோரி க்ரோத்துக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு ஆணை ஹீரோவாக காண்பிக்கிறதுக்கும் ஹீரோயிசத்தை காண்பிக்கிறதுக்கும் ஒரு டூலாக தான் ஒரு பெண்ணை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அப்பீரியன்ஸ் அந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்சி. ரியாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆண் எப்படிலாம் ஒரு பெண் இருக்கணும்னு நினைப்பானோ அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. இங்கே நம்ம பெண்கள் மேக்ஸிமம் எப்படி இருப்பாங்களோ அதை காட்சிப்படுத்த மாட்டாங்க. அப்படியே காட்சிப்படுத்தினாலும் அந்த ஹீரோயின் வேறு மாநிலத்து ஆளா, ஒல்லியா, வெள்ளையா, யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு காட்டுவாங்க. ஒரு வேலை படித்தவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் கூட அவங்க ஹீரோயிசத்துக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. இல்லைனா பூனைக்குட்டி மாதிரி ஹீரோவை சுற்றி வந்து லவ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அடுத்து சாங்ஸ். இன்ட்ரோ எப்படியோ அதே மாதிரி தான் சாங்ஸ்லையும் ஹீரோயின்ஸ் இதுலேயும் காட்சிப்படுத்தப்படுவாங்க. ஹீரோயின் மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி ஆடுறவங்களும் ஆண்களுக்கு ஒரு போக பொருள் மாதிரி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி காலாகாலமாக உமன்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களாகவும் சப்ரஸர் கம்யூனிட்டியாகவும் கற்புக்கரசி, உத்தமி, பத்தினி எவ்வளவு கெடுதல் இழிவு நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதிகபட்சம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ அவரோட கோலை அச்சீவ் பண்ண ஒரு மாரல் ஆர் எமோஷனல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு ஒரு லைஃப், ஆசை, விருப்பு வெறுப்பு, லட்சியம்னு எதுவுமே இல்லை. ஆண்கள் தான் உலகம், அவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்ம வேலைன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட கேரக்டரைசேஷனும் இருக்கும். சில படங்கள் இருக்குது, ஃபெமினிசம் பேசுகிறோம், உமன்ஸ் ஃப்ரீடம் பேசுகிறோம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் மண்டமால இருக்க கொண்டே மறந்துடுவாங்க. அந்த படத்தில் பெண்கள் கஷ்டப்படுவாங்க, முன்னேறுவாங்க, சாதிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஆண் ஒரு ஹீரோ இல்லைன்னா நடந்திருக்காது. இதுக்கு பேசாமல் பருத்திமட்ட குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருப்பாங்க. பெண்களோட வெற்றி ஒரு ஆணோட கைடன்ஸால் கிடைச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபெமினிசம் பெண் சுதந்திரம்லாம் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணுறது கிடையாது. நம்ம டேலண்ட் என்ன, நம்ம கேப்பபிலிட்டி என்ன சேலஞ்ச் இருக்குது, அதை எப்படி அடித்து நவுத்தி மேலே வந்துட்டே இருக்கலாம்னு அவங்களே ஃபேஸ் பண்ணி மேலே வர்றது தான் உண்மையான பெண் சுதந்திரம். ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் இன்னொருத்தர் இங்கே வாழ முடியாது தான். வெற்றிக்கும் சாதனைக்கும் ஆண்கள் தான் ரீசன்னா அந்த வெற்றிக்கு பெண்கள் பெருமை கொண்டாட முடியாது. அது பெருமைன்னு ஆண்களும் இங்கே சொல்லிக்க முடியாது. ஆனால் பெரும்பாலான படங்களில் அதுதான் நடக்குது. ஒரு கம்பெனியில் கொலீக், ஹெச்ஆர், டீம்மேட், ஏன் எம்டி கிட்ட பிரச்சனைனா கூட பிடிக்கலன்னா வேறு கம்பெனிக்கு வேலை மாதிரி போகலாம். ஆனால்
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சண்டை போட்டாலும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பெண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்றைக்கும் ஸ்டாப் ஆனதே இல்லை. சண்டே மண்டே ஒர்க்கிங் டே ஹாலிடேன்னு நாள் கிழமைலாம் அவங்க வேலைக்கு இருந்ததே இல்லை. மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி தமிழில் ரீமேக்கான த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படிங்கிற படம் பயங்கரமான கதைக்களமும் கருத்துக்களையும் பேசியிருக்கக்கூடிய ஒரு படம். பெண்கள் தினமும் செய்கின்ற ரெகனைஸ் பண்ணப்படாத பெரிதும் பேசப்படாத வேலைகளுக்கு பின்னால் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர்லாம் இருக்குன்னு அந்த படம் சொல்லும். சினிமாவில் மாற்றம் நிகழ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வர வர நல்ல நல்ல படங்களும் கதைகளும் வருது, சினிமா முன்னேறிட்டே இருக்குன்னு நினச்சா அது தப்பு. டெக்னிக்கலாக சினிமா இம்ப்ரூவ் ஆனாலும் ஐடியாலஜி வைஸ் அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த படம் நல்ல படமா என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும். சில நேரங்களில் இப்போ பேச தயங்குற விஷயங்கள் கூட பல வருஷத்துக்கு முன்னாடியே பல படங்களில் சில டைரக்டர்ஸ் பேசியிருக்காங்க. தாலி சென்டிமெண்ட்டு, கல்யாணம் பண்ணின பொண்ணு அவங்க விரும்பின நபர் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு தமிழில் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் வந்திருக்கு. ஆனால் அது டியூட் படம் மாதிரி இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். பல வெற்றி படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஏற்கனவே சொன்ன கிளிஷேவான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஃபீமேல் சென்ட்ரிக்கான பெண்கள் எமோஷன்ஸ் வேல்யூ பண்ணி அவங்கள முன்னேற்றுற மாதிரியான படங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. 36 வயது நிலை அப்படின்ட்டு ஒரு படம் 2015 வந்துச்சு. கல்யாணமாகி கமிட்மெண்ட்குள்ளே மாட்டிக்கிற ஒரு பெண் எப்படி அவங்களுக்கான ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கதை. அருவி சொசைட்டியில் இருக்க பல விஷயங்களா ஒரு பொண்ணு போட்டு பொழந்து கட்டி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு கதை. நேர்கொண்ட பார்வை, நோ மீன்ஸ் நோ, அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரின்றதை எடுத்து சொல்கிற படம். இதெல்லாம் ஒரு சில படங்கள் சட்டுன்னு மைண்டுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் நிறைய படங்கள் இருக்குது. டேரக்டர் பா ரஞ்சித்தோட மூவிஸில் ஃபீமேல் கேரக்டர்ஸ் வேறு லெவலில் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. பா ரஞ்சித்தோட பெண்கள் கேள்வி கேட்பாங்க, பா ரஞ்சித்தோட பெண்கள் திருப்பி அடிப்பாங்க, யாரையும் அடக்க நினைக்க மாட்டாங்க. ஒரு ஆண் தன்னை அடக்க நினச்சா அடங்கவும் மாட்டாங்க. முக்கியமாக அரசியல் பேசுவாங்க. பெண்களை பாதிக்கப்பட்டவங்களா காட்டாமல் அந்த பாதிப்பை எதிர்த்து குரல் கொடுக்குறவங்களாகவும் அதை திருத்த நினைக்கிறவங்களாகவும் காண்பிப்பார். ஒரு பொண்ணை ஒரு பையன் பேர் வச்சு கலாய்ச்சா அந்த காலத்தில் பொண்ணுங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஆனால் மெட்ராஸ் படத்தில் கேத்ரின் தெரசாவை கார்த்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறப்போ அவங்க நடு தெருவில் நின்று கார்த்தியை கேள்வி கேட்பாங்க. நியாயமாக ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். காலா படத்தில் வர சரினா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு பொலிட்டிஷியனை மீட் பண்ணுறப்போ அவர் காலில் விழுங்குன்னு சொல்லுவார். கை கொடுங்க, அதுதான் ஈக்குவாலிட்டி, காலில் விழுகிறது இல்லை அப்படின்னு ஒரு பஞ்ச் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் சரியான முறையான ஃபெமினிசத்துக்கு எடுத்துக்காட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பெண்களோட பங்களிப்பு இருக்குது. டெக்னிக்கலாக க்ரியேட்டிவாக எல்லா வகையிலுமே. இதெல்லாமே ஸ்டோரி டெல்லிங்லேருந்து ஸ்டோரி கிரியேஷன் வரைக்கும் இதுவரை ஆண்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட தமிழ் சினிமாவை முற்றிலும் வேறு மாதிரி மாற்றி அமைக்கும்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லலாம். தமிழில் இம்பார்ட்டன்ட் டேரக்டர்ஸ்னு சொல்லப்படுற பல டேரக்டர்ஸோட மூவிஸ் நம்ம பேசின மேல் கேஸ் மேல் சாவனிசம் பெர்ஸ்பெக்டிவில் பெண்களை தவறாக போர்ட்ரே பண்ணிட்டு தான் இருக்குது. ஓடிடியில் வர சில படங்களும் இதே மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் அருவி, அறம், பேட் கேர்ள், காற்றின் மொழி, மகளிர் மற்றும் தரமணி, கார்கி மாதிரியான படங்கள் வர்றது கொஞ்சம் ஆறுதலாகவும் ஆசுவாசமாகவும் இருக்குது. எந்த படம் பார்த்தாலும் இப்போ நம்ம பேசுனதெல்லாம் மனசில் வச்சு பாருங்கள், அப்போ புரியும் ஆண் பாவம் மட்டும் இல்லை யார் பாவமும் பொல்லாது தான் அப்படிங்கிறது. சினிமா குறித்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முத்திரையை ஃபாலோ பண்ணுங்கள்.